ஒரு மனுஷனா? நானும் சரி என் ஃப்ரெண்டோட அண்ணனாச்சுன்னு பொறுத்து போனேன். இனிமே நான் பொறுத்து போக மாட்டேன். அன்னைக்கு உன்னை பத்தி புரிஞ்சுதான் நான் இத்தனை நாள் விலகி இருந்தேன். இப்போ ஒரு பொய்ய சொல்லி என்ன இங்க வர வச்சு, அதுவும் கவிதாக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல. இனிமே இந்த ஜென்மத்துல நான் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். திவ்யா, திவ்யா, என்ன திவ்யா சொல்ற? திவ்யா, நான் ஆகாஷ் திவ்யா. மீதியை நான் கவிதா கிட்ட பேசிக்கிறேன். திவ்யா, 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 ப்ளீஸ் திவ்யா. கையோடு. உனக்கு எது திவ்யா? எனக்கு வேணும் திவ்யா. ஆகாஷ் கையோடு. வேற சந்தர்ப்பம் கிடையாது. திவ்யா, ப்ளீஸ் திவ்யா. ஆகாஷ், ஐயோ ரத்தம். ஆகாஷ், 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 ஆகாஷ் எந்திரி. ஆகாஷ், நிறைய ரத்தம் வருது. ஆகாஷ், ஆகாஷ், நீ எதுவும் விளையாடல? எனக்கு பயமா இருக்கு ஆகாஷ். நான் நம்பிட்டேன். எந்திரி ஆகாஷ். ஆகாஷ், ஆகாஷ், எந்திரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா ஆகாஷ். ஆகாஷ், ஐயோ ஆகாஷ், 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 ஐயோ நான் ஏதோ என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் தள்ளிவிட்டு இப்படி அடிப்படும் நினைக்கல. ஆகாஷ், ஆகாஷ் எந்திரி. ஆகாஷ், 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 என்ன பண்ணுவேன் ஆகாஷ்?
வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் காயத்ரி பாத்துக்கிறேன். ஐயோ, ஆம்பளை பையன் நீ எப்படிப்பா பாத்துக்குவ? நான் பாத்துக்கிறேன். ஏமா இப்படி சொல்லி சொல்லி நீங்க இங்கேயே தங்கிட்டு இருக்கீங்க. ஒரு தூக்கம் இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். சங்கர் வரட்டுமேப்பா. கிழிஞ்சது போங்க. அவன் தலை சுத்தி மயங்கி கீழே விழுந்துட்டான். ஐயோ, இல்ல என்னாச்சுப்பா? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவன் சரசுவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான்ல, அதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான் போல் இருக்கு. ஐயோ, இந்த சரசி இப்போ ஆஸ்பத்திரியில இருந்தா நாம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்போமா? தங்கச்சிக்கு துணையா இருந்தா அவ பாத்துக்குவா. ஏன்பா, சரசு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எதுவும் கிடைக்கலம்மா. சங்கர் பாவம் முழு மூச்சா தேடிட்டு தான் இருக்கான். டாக்டர் வந்தாருப்பா. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. நீ போய் வாங்கிட்டு வந்துரு. டாக்டர் வந்தாரா? என்னது அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கு? என்னன்னு தெரியலப்பா, ரொம்ப நேரமா இப்படிதான் வந்து வந்து போகுது. கேட்டா ஏதோ ஜெனரேட்டர் ப்ராப்ளம்ன்றாங்க. என்ன ஆஸ்பத்திரியோ போ, இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. மருந்து மாத்திரை சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, நர்ஸ் அதுக்கு மேல சரியே இல்லை. இன்னைக்கு நான் அவளை டாக்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். ஏம்மா? சும்மா இருப்பா, நர்ஸா அவ பொது சேவை செய்ய வந்துட்டு சிடுசிடுன்னு விடுறா. இப்படி 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இதுங்கெல்லாம் அடங்கும். சரிப்பா, நீ போய் மாத்திரை வாங்கிட்டு வா. சரி. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். என்ன விஷயமா? வாங்க சார், ப்ளீஸ் வாங்க, பேசணும். வாங்க சார். என்னம்மா ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு 10 தடவை கரண்ட் போகுது? சாரி சார், ஃபாரின்ல இருந்து புது ஜெனரேட்டர் வந்திருக்கு. அதனால லைன்லாம் மாத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துரும் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நீங்களே பாக்குறீங்கல்ல, நாங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறோம். ஆனா உங்க அம்மா தேவையில்லாம டாக்டர்கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்துட்டாங்க சார். என்ன சொன்னாங்க? சார், அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் தீர்ந்து போச்சு சார். ட்ரிப்ஸ் ஸ்டாக் இல்ல, வந்த உடனே நான் போட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உங்க அம்மா டாக்டர்கிட்ட கண்ணாபண்ணான்னு போட்டு கொடுத்துட்டாங்க சார். ஐயோ, எங்க அம்மாவுக்கு விவரம் தெரியாதுமா, சாரி. அது மட்டும் இல்ல சார், இந்த போலீஸுகிட்ட நான் நின்று சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கேனா, வேலையே செய்யறது இல்லையா அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வேற என்ன கண்ணாபண்ணான்னு திட்டுறாரு. பாவம் சார் இந்த பொண்ணு. சூசைட் கேஸ் வேற சார், பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால தான் சார் நாங்க பாத்துக்கிறோம். இது ஒரு குத்தமா? சரிம்மா, எங்க அம்மா வயசானவங்க, அவங்க செய்யறது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க படுத்திருக்கிறது என் ஒய்ஃபோட தங்கச்சி. என் ஒய்ஃபு கொஞ்ச நாளா காணோம். எங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் அவ காணா போன டென்ஷன், இன்னொரு பக்கம் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான்ற டென்ஷன். இந்த நினப்பில் ஏதாவது பேசியிருப்பாங்க. எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா. டாக்டர் என்ன நிறைய பேசிட்டாரு. இந்த மாசத்தோட என்ன வேலையை விட்டு நின்னுட சொன்னாரு. நான் எங்க சார் போவேன்? இந்த வேலையை நம்பிதான் சார் எங்க குடும்பமே இருக்கு. சரி, நான் டாக்டர் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் சொல்ல வைக்கிறேன். உங்க வேலை எங்கேயும் போகாது, போதுமா? உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். நீங்க மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த பேஷண்ட்டையும் நானே பாத்துக்கிறேன் சார். சரிம்மா, தேங்க்ஸ்.
என்ன என்னாச்சு திவ்யா? ஏன் அழுகுற? என்னாச்சு திவ்யா? இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல ஏன் அழுதுட்டே ஓடியார? அட அழுகாம என்னாச்சுன்னு சொல்லு. அட எதுவா இருந்தாலும் சொல்லுங்கறல்ல. நான் ஆகாஷை கொன்னுட்டேன். என்ன உளறிட்டு இருக்க? என்ன பைத்தியமா? என்ன நடந்துன்னு சொல்லு. ஆகாஷ் செத்துட்டான். சொல்லுங்கறல்ல. நடந்துட்டதுனாலதான் நான் அவனை வேகமா தள்ளி விட்டேன். அதனால செவுத்துல மோதி இப்படி நடந்துருச்சு. அதனால அவன் செத்துட்டான். நான் கொலைகாரி. நான் கொலை பண்ணிட்டேன். நான் ஆகாஷ கொலை பண்ணிட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. நான் உங்க பேச்ச கேட்காம அந்த ஆகாஷ் கூட பழகுனேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஐயோ இப்படிலாம் பேசாத. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அப்படிதான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. அந்த ஆகாஷ் ஒரு சைக்கோ, அவன் கூட பேசாத பழகாதன்னு. நான் அப்பெல்லாம் நம்பல. உங்க பேச்ச கேட்காம உதாசீனப்படுத்தி அவன் கூட பழகுனேன். அதனால இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நான் இப்போ ஒரு கொலைகாரி ஆயிட்டேன். கவிதா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அதனால தாங்க வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு இது எனக்கு தேவைதான். எனக்கு இது தேவைதான். எனக்கு தேவைதான். இப்படிலாம் பேசாத திவ்யா. இங்க பாரு, உன் வயித்துல நம்ம புள்ள இருக்கு. அதோட தலைவிதி முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த புள்ளையும் என்ன கதியாக போதும். அதோட தலைவிதி முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். இங்க பார், நீ என்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், என்னை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் இதுவரையும் அப்படி நினைச்சது கிடையாது. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் எப்படியும் சேர்ந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் நிச்சயமா நடக்கும். இனிமே எப்படி நடக்கும்? நான் தான் ஒரு கொலைகாரி ஆயிட்டேனே. நான் ஆகாஷ கொன்னுட்டு அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான். ஏன் இப்படி கத்துற? அவன் செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கான்னு சொல்றதுக்கு நீ என்ன டாக்டரா? இங்க பாரு, நீ தள்ளி விட்டு அவன் செத்துருக்க மாட்டான். ஏதாச்சும் மயக்கமா விழுந்திருப்பான். அதை நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இல்ல, நான் அவனை பார்த்தேன். அவனை பார்த்தப்போ அவன் செத்துட்டான். அப்படியே நீ அவனை தள்ளி விட்டு அவன் செத்திருந்தாலும் அவன் உன்னால சாகல. புரியுதா? புரியுதான்னு கேக்குறேன். அப்படின்னா உனக்கு ஒன்னும் புரிய வேண்டாம்.
அவனை நீ ஒன்னும் சாகடிக்கல. நான் தான் கொன்னேன். நான் கொல்லாம வேற யாரு கொன்னா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வண்டியில ஏறு. எங்க? ஆகாஷை போய் பார்க்க போறோம். அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கான்னு போய் செக் பண்ணுவோம். முதல்ல வண்டியில ஏறு. வா, முதல்ல வண்டியில ஏறு. வா. ராஜா, ராஜா, எங்க போறீங்க? நில்லுங்க. எதுக்கு இங்க வந்து நிப்பாட்டுறீங்க? வீடு அங்க இருக்கு. அங்க பார், 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம உள்ள போனோம்னா அவங்க 2 பேரும் சாட்சி ஆயிடுவாங்க. எது பண்ணாலும் நம்ம 2 பேரும் சாட்சியே இல்லாம பண்ணணும். புரியுதா? ஐயோ, போய் தொலைய மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆகாஷ் சாகாம மயக்கம் போட்டு விழுந்திருந்தா நம்ம உடனே போய் காப்பாத்தணும்ல. அந்த ஆகாஷ் செத்துருக்க கூடாதுன்னு கொலைகாரி இல்ல. பேசாம இரு. சரி, வீடு எப்படி இருக்கா? திறந்துதான் இருக்கு. உன் செல்போன் பேக் எங்க? எல்லாமே உள்ளதா இருக்கு. சரி சரி சரி, பதட்டப்படாத. வா, உள்ள போய் பார்க்கலாம். வா வா. இந்த நிமிஷத்துல இருந்து இங்க நீ எதையுமே தொடக்கூடாது. ஏதாச்சும் தொடரதா இருந்தா துணியோ கர்ச்சிப்போ வச்சுக்கோ. நான் ஏற்கனவே எல்லா இடத்தையும் தொட்டுட்டேனே. சரி, பரவாயில்ல. இனிமே எதையும் தொடாத, சரியா? அவ எங்க? மாடியில அந்த ரூம்.